திமுக வைத்து பார்த்தா RSS கைக்கூலி. உங்களை ஓடிக்காம எங்க பாரு சேட்டை தானே. அதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை இருந்தா. நாம் தமிழர் கட்சி RSS கைக்கூலி என கூறிய விசிக தலைவர் திருமாவளவனுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பேசுனாங்க, இப்ப இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க பேசுறீங்க. அததான் பட்டிமன்றம். திமுக அதிமுகவை எதிர்க்கிற அளவுக்கு நாம் தமிழரும் தாவேகாவும் பெரிய கட்சிகள் இல்ல. திமுகவோட செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதனால RSS ஓட கைக்கூலிகளா நாம் தமிழர் செயல்படுதுன்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. திமுகவை விமர்சிச்சாவே RSS கைக்கூலின்னா RSS திமுக தான். இது எப்படி சொல்றது? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன? நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து வரேன். 3 முறை நிதி ஆயோக்கு வர முடியாது. ஈடி இந்தா ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர. பக்கத்துல ஐயா சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது யாரு? தங்கச்சி, நான் கேட்கறதுக்கு பரிச்சு. ஐயா இலக்கணேசன் இறந்துட்டாரு. அவர் யாரு? பிஜேபியில RSS உறுப்பினர், மூத்த உறுப்பினர், பிஜேபியில ஒரு பெரிய தலைவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்கள உறுப்பினரா, நாகாலாந்துக்கு ஆளுநரா இருந்தவர். அவர் இறந்துட்டார். இறந்தா அவர் எந்த கட்சி? பாரதிய ஜனதா. அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும். இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா, மாமா நயனார் நாகேந்திரன், அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்கான, ஐயா மோடி பிரதமர் என் சார்பான வணக்கத்தை மலர்மொழி வச்சு நீங்க செஞ்சிருங்க. அது அவருக்கு. இல்ல ஆளுநர் RN ரவி அவங்க ஆளு வச்சிரு. இல்ல தம்பி எல் முருகன், இந்த முருகா வணக்கத்தை வச்சிரு. இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலைன்னா ஐயா மூப்பனாருக்கான வணக்க நிகழ்வு 3 நாள் கழிச்சு வந்தாங்க. அப்ப அன்னைக்கு போய் அம்மா நீங்க போய் உங்க ஊரு நீங்க போய் மரியாதை வச்சுட்டு வந்துருங்க, வச்சிருக்கலாம். இல்ல எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சிருக்க தலைவர் ஐயா எடப்பாடிட்ட கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்கன்னு சொல்லலாம். என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நீங்க செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கொடுத்து செலுத்த சொன்னா யாரு RSS கைக்கூலி? யாரு? இங்க பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர் 1000 கேள்வி கேட்டேன், நான் யார்ட்டையும் பதில் இல்லை. தீவிரவாதி உள்ள நுழையும் போது 200 கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்க பாருங்க தங்கச்சி, விண்ணூர்தியில பயணிக்கும் போது சாதாரணமா விமானம் ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன். நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பார்டருக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? அவன்கிட்ட ஆதார் கேட்காம என்ன பண்ண? அவனை சோதிக்காம என்ன பண்ண? வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண? ஒரு சுற்றுலா தலம் பகல்காம 30,000 பேர் கூடி கலைறாங்க. அவன் வந்து போயிருக்கான். அங்க காவல்துறை இல்லை, துணை அங்க ராணுவம் இல்லை. ஏன் இல்ல? தப்புன்னு சத்தம் கேட்டவன ஏன் வரல? சுட்டுட்டு அப்படியே சுத்தி வளைச்சு ரவுண்ட் பண்ணி அவனை தப்பிக்க விடாம ஏன் தாக்கி அடிக்கல? எப்படி தப்பிக்க விட்ட? 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறது கொடுக்குற. யாரு மேல? மக்கள் மேல. சிந்து நதியை உள்ள விட மாட்டேங்கிற. சிந்து நதி ஒண்ணுதான் இந்தியாவுக்குன்னு வருதா? சண்டை போட்டா எல்லாம் போட்டு இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு முதல்ல அதை பாராட்டி பேரணி நடத்தின மகான் யாரு? பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல. கொடியை பிடிச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார்? உங்க RSS கைக்கூலி தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க. ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்தூர் எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் யார்? அம்மையார் கனிமொழி. வாய்க்கு வரதெல்லாம் பேசிக்க கூடாது. ஒன்னு எழுத்து பேசினா எந்த கருத்துல எழுத்து பேசணுமோ பதில் தான் சொல்லணும். RSS கைக்கூலி. விஜய் எழுத்து பேசினா திமுக கைக்கூலி, திமுக எழுத்து பார்த்தா RSS கைக்கூலி. உங்களை ஓடிக்காம எங்க பாரு சேட்டை தானே. அதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை இருந்தா, வலு இருந்தா, கருத்தியல் வலிமையானவன் இருந்தா தர்க்கம் செய்யி. இதே பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது, திமுகவோட கூட்டணி வைக்கும் போது இதே இதுல எங்க அண்ணன் MLA வந்தாரா இல்லையா பிஜேபி கூட்டணியோட? அப்புறம் தங்கச்சி பிஜேபி RSS